அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் நாவுகளை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி. குர்ஆனில் நாக்குக்கு லிசான் அப்படின்னு சொல்லுவாங்க. லிசானை அப்படின்னா லிசானன் அப்படின்னா நாவுன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், அலம் நஜஅல் லஹு ஐனைன், நான் உங்களுக்கு 2 கண்களை கொடுக்கவில்லையா, வ லிசான வ ஷஃபத்தைன், நாக்குகளையும் 2 உதடுகளையும் கொடுக்கவில்லையா. நான் அதை பற்றி கேள்வி கேட்பேன், அதை கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திருக்கீங்கன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட நாளைக்கு கியாமத்தில் கேள்வி கேட்பேன். அல்லாஹ் சூரா அர்-ரஹ்மான்ல சொல்லுங்கள், அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான் வ அல்லமஹுல் பயான். அல்லாஹ் சொல்கிறான், அவன்தான் ரஹ்மான், அவன்தான் மனிதனை படைத்தான், அழகான முறையில் படைச்சிருக்கான், மேலும் பேசுறதுக்கு அவன் தான் கற்றுக் கொடுத்துருக்கான். நம்ம நினச்சிக்கிட்டான் எங்கள் அத்தா அம்மா எங்களுக்கு பேச கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு. பேச கற்றுக் கொடுத்த நான் அல்லாஹ் தான் என்ன பண்ணுறான், பேச கற்றுக் கொடுத்துருக்கேன். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கேட்குறான், இன்ன ஸமஅ வல் பஸர வல் ஃபுஆத குல்லும், அல்லாஹ் தஆலா கொடுத்த கேட்கும் திறன், பார்க்கும் திறன், பேசக்கூடிய நாவுகள், இது எல்லாமே என்ன பண்ணும், உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, நாளைக்கு கேள்வி கேட்கப்படும். அதனால் என்ன பண்ணுவோம், நாளைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், அது சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாவை சரியான முறையில் பயன்படுத்தணும். முதல் விஷயம், அடுத்தவர்களை பற்றி தவறான விஷயத்தை பரப்புறது இருக்கிறதுலே கேடுகட்ட உறுப்பு நாக்கு தான். உமர் பாலமுறை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, என்ன பண்ணுமா, தினைக்கும் பல்லு, முகம், உடம்பு எல்லாமே நாக்குக்கிட்ட சொல்லுமா, தம்பி காலையில் எழுந்திரிச்சோன்னே நீ மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருப்பா, நீ ஏதாச்சும் பேசிடுவ, பேசுனது நாக்காக இருக்கும், ஆனால் எதிர்த்தாப்புல என்ன சொல்லுவான், டேய் பல்ல உடச்சிருவேண்டா அப்படிமா, நாக்கு பல்லு சொல்லுமா, நீ பேசுனது பேசி போகிற, ஆனால் அடி வாங்குறது நானாக இருக்கேன். முகம் சொல்லுமா, முதுகு சொல்லுமா, நாக்கு நீ கொஞ்சம் அமைதியாக இரு, நீ பேசாமல் பேசிட்டு போயிடுவ, அடி எங்கே விடுவோம், முதுகுக்கு தான் விடுவோம். முதுகு தினைக்கு நாக்கிட்ட சொல்லுமா, நீ தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருந்துரு அப்படின்னு. தினைக்கு இது மாதிரி காலையில் எழுந்திரிச்சோடனே நாக்குக்கிட்ட எல்லாரும் வேண்டுகோள் வைக்குமா, நீ கொஞ்சம் தயவு செஞ்சு பேசாமல் இரு, நீ பேசாமல் சொல்லட்டி பேசிட்டு போயிடுவ, சொல்லட்டி அடி வாங்குறது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி எல்லா உறுப்புகளும் நாவிட்ட கெஞ்சும் அப்படின்னு சொல்லி நபிசுல்லாஹத்துடைய ஹதீஸை சொல்லி காமிக்கிறான். இன்றைக்கி ஒரு அழகான ஒரு சம்பவத்தை சொல்லலான்னு. பொதுவாகவே நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் சொன்னார் 2 நாளைக்கு முன்னாடி. அப்போ கணவன் மனைவி விஷயத்தில் பொதுவாகவே மனைவியை என்ன பண்ணணும், ரொம்ப கண்ணியமான முறையில் வச்சுக்கணும். அவங்க மீது யாராச்சும் குற்றம் சாட்டு சொன்னாங்கன்னா அதை என்ன பண்ணக்கூடாது, அவ்வளோ சீக்கிரம் நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். சூரத்து நூருடைய ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல சொல்லான்னு. சூரத்து நூறுன்னு சொல்லி ஒரு சூறா இருக்குது. உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, உலகத்தில் உள்ள எல்லா பெண்களும் படிக்க வேண்டிய ஒரு சூறானா சூரத்து நூறு அப்படின்னா. யார் வேணால் படிக்கலாம், இதுக்கு டிரான்ஸ்லேட் பெரிய தஃசீர்லாம் தேவையில்லை. குர்ஆன் எடுங்க, தர்ஜுமா எடுங்க, சூரத்து நூறை வீட்டில் உட்காந்து தாலி மாதிரி படித்து காமிங்க, பெரிய பிரயோஜனமாக இருக்கும். அதில் உள்ள ஒரு சம்பவத்தை பற்றி சொல்ல போகிறோம். இப்போ அந்த சம்பவம் எது சம்மந்தமாக வரும் அப்படின்னா, யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானு யஅமலூன். நாளை கியாமத்து நாளில் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய நாக்குகள், அவருடைய கைகள், அவருடைய கால்கள் செஞ்சது எல்லாமே நாளைக்கு சாட்சியாக அல்லாஹ் கொண்டு வருவான் அப்படிங்கிற அந்த ஆயத்து வருது. அதில் 11வது ஆயத்திலிருந்து 20 ஆயத்து வரலையும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை பாராட்டி இறக்கப்பட்ட ஆயத்து. என்ன ஆயத்து அப்படின்னா, ஆயிஷா ரலியல்லாஹு யாருன்னா நபியோடைய மனைவி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு என்ன பண்ணாங்க, பனு முஸ்தலிக் அப்படின்னு சொல்லி ஒரு போருக்கு போனாங்க. பனு முஸ்தலிக்குங்கிற போர், அந்த போருக்கு கிளம்பி போகிறாங்க. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் கிளம்பி போகிறப்ப ஏதாச்சும் ஒரு மனைவியை கூட கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, யாரை கூட்டிகிட்டு போகிறது, எல்லாருமே நான் வரேன்பாங்க. உடனே நபி என்ன பண்ணுவாங்க, சீட்டு குலுக்கி போட்டு 11 பேர்த்தோடைய பேரையும் குலுக்கி அதிலேருந்து ஒரு சீட்டு எடுப்பாங்க. யாருடைய பேர் வருதோ அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க. அந்த தடவை யாருடைய பேர் வந்துச்சுன்னா அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய பேர் வந்துச்சு. அவங்கள கூட்டிக்கிட்டு என்ன பண்ணாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு 11 வயசு இருக்கும். அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, கூட்டிகிட்டு பனு முஸ்தலிக்கு போருக்கு போகிறாங்க. போய் போரெலாம் முடிச்சுட்டு திரும்பி வராங்க. திரும்பி வரக்கூடிய சமயத்தில் அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க அந்த காலத்தில் பருதாவுடைய சட்டம் இறக்கப்பட்டுருச்சு. ஹிஜ்ரி 6லலாம் பருதாவுடைய சட்டம், ஆண்கள் பெண்கள் தங்களுடைய முகத்தை காட்ட மாட்டாங்க. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹுன்னு ஒரு பல்லாக்கு ஒன்று இருக்கும், சஃப்வான் அப்படிங்கிற அந்த ஒரு பல்லாக்கு ஒன்று இருந்துச்சு. அந்த பல்லாக்கில் தான் என்ன பண்ணாங்க,
ஹவுதஜ் அப்படின்னு சொல்லி அந்த பல்லாக்குடைய பேர், ஹவுதஜ் அப்படின்னு சொல்லி. அந்த பல்லாக்கில் தான் ஆயிஷா ரலியல்லாஹு உட்கார வச்சு அதை ஒட்டகத்துக்கு மேலே உட்கார வச்சுருவாங்க, அதை கூட்டிகிட்டு வருவாங்க. ஒரு நைட்டு ஒரு இடத்துல தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. பல்லாக்க ஒட்டகத்துலேருந்து ஹவுதஜுங்கிற அந்த பல்லாக்கை கீழே இறக்கி வச்சு ஆயிஷா ரலியல்லாஹு அங்கே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, காலையில் வெகு சீக்கிரமாக ஆண்கள் எல்லாம் ஃபஜ்ர் தொழுகைக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துல மைதானத்தில் ஃபஜ்ர் தொழுகைக்கு போயிட்டாங்க. இந்த சமயத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க, தங்களுடைய காலை கடனை நிறைவேற்றுறதுக்காக நல்ல தூரமான பகுதிக்கு ஃபஜ்ரை சீக்கிரமாக தொழுதுட்டு கொஞ்சம் தூரமான பகுதிக்கு காலை கடன் நிறைவேற்றுறதுக்காக போகிறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்க, திரும்பி வராங்க. திரும்பி வரப்போ கழுத்தில் ஒரு முத்து மாலை ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த முத்து மாலை யாருன்னா தன் சகோதரிகிட்ட விலைக்கிட்டோம் வந்திருப்பாங்க. நான் அது மாதிரி வெளியே போகிறேன், கழுத்தில் ஏதாச்சும் ஆபரணம் போடணும் அப்படின்னு சொல்லி ஆஸ்மா ரலியல்லாஹு கிட்ட அந்த முத்து மாலையை வாங்கியிருப்பாங்க. இந்த ஹதீஸ் அடிப்படையில் நம்ம பெண்கள் வெளி கல்யாணத்துக்கு போகிறப்ப அடுத்தவங்கள்ட்ட நகை வாங்கி போட்டு போகலான்னு சொல்லலாம். என்ன பண்ணுவாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு போட்டு போனாங்க சகோதரிகிட்ட விலைக்கு, சும்மா கடனாக வாங்கி நகையை கழுத்தில் போட்டுக்கிட்டு என்ன பண்ணாங்க, அவங்களும் போன பாத்ரூம் போன இடத்துல நகை தொலைஞ்சு போச்சு, முத்து மாலை தொலைஞ்சு போச்சு. திருப்பி என்ன பண்ணுறாங்க, அதை தேடுறாங்க, அதை தேடிக்கிட்டே இருக்காங்க, கிடச்சிருச்சு. அதை எடுத்துக்கிட்டு திரும்பி பார்க்குறாங்க, முத்து மாலை கிடச்சிருச்சு. ஆனால் படையெல்லாம் போயிடுச்சு. நைட்டு தங்கியிருந்தாங்கல்ல, அந்த படை அந்த இடத்த விட்டு கிளம்பி ரொம்ப தூரம் போயிடுச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு தேடி பார்க்குறாங்க, படை இருந்த அடையாளமே இல்லை, எல்லாரும் கிளம்பி போயிட்டான். ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு சின்ன வயசு, ஒரு 11 வயசு பெண்ணு தான் ஆயிஷா ரலியல்லாஹு. இப்போ என்ன பண்ணுறாங்க, சரி எப்படியா இருந்தாலும் நம்ம எதுக்கு தொலைவி போயிட்டு, எப்படியா இருந்தாலும் நம்ம காணா அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்க நம்மளை தேடி வருவாங்க, நம்ம இந்த இடத்துல உட்காந்துருப்போம்னு சொல்லி ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்துக்கு கீழே என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய பெரிய அந்த முக்காடை எடுத்து போர்வை எடுத்து தன் உடம்பு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. வெயிட் பண்ணி உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. உட்காந்துருந்தவங்க தூங்கிட்டாங்க, நல்லா அசந்து தூங்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம், படை போனதுக்கப்புறம் படை வீரர்கள் ஏதாச்சும் ஜாமான்கள் விட்டுட்டு வந்துடுவாங்க. அந்த இடத்துல நைட்டு எங்கே தங்கினாங்களோ அந்த இடத்த ஒரு தடவை செக் பண்ணுறதுக்காண்டி ஒரு சஹாபியை அனுப்பி வைக்கிறாங்க. சஃப்வான் இப்னு முஅத்தல், அவர் பேர் சஃப்வான். சஃப்வானுங்கிறது என்ன பண்ணுறாரு, அந்த தங்கியிருந்த இடத்த திருப்பியும் ஒரு தடவை நோட்டம் பெறுறதுக்காண்டி வராரு. பார்க்குறாரு, பார்த்தா ஒரே ஒரு பெண்மணி மரத்துக்கடியில் உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் நெருங்கி போகிறாங்க. அந்த பெண்மணி யார், தூங்கிட்டு இருக்காங்க. நெருங்கி போனோடனே பார்த்தா ஆயிஷா அம்மான்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு 11 வயசு, ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, உடனே ஒரு சத்தமாக சொல்கிறாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சத்தமாக சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு முடிச்சுக்கிட்டு அவங்க எந்திரிச்சு தங்களுடைய பருதாவை சரி பண்ணிக்கிறாங்க. உடனே சஃப்வான் என்ன பண்ணுறாரு, திரும்பி நின்றுக்கிறாரு, என்னை ஒட்டகத்தில் ஏறுங்க, எங்கள் மூமின்களின் தாயை. பொதுவாக நபியோடைய மனைவிமார்களை எல்லாரும் தாயின்னு தான் சொல்லுவாங்க. அம்மா நீங்கள் மேலே ஏறிக்கோங்க அப்படின்னா. உடனே என்ன பண்ணுவாங்க, சஃப்வானோடைய ஒட்டகத்தில் யார், ஆயிஷா ரலியல்லாஹு ஏறி உட்காடுறாங்க. ஏறி உட்காந்துட்டு இவங்க சஃப்வான் கீழே பிடிச்சிக்கிட்டே வராரு, ஒட்டகத்தை கயிறை பிடிச்சிட்டு வராரு. மேலே ஆயிஷா ரலியல்லாஹு உட்காந்துருக்காங்க. 2 பேர் மட்டும். படை கிளம்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி செய்ய சொல்லிட்டு படை கிளம்பி எங்கே போயிடுச்சு, மதீனாவுக்கே போயிடுச்சு. இவர் மட்டும் தனியாக வர்றார். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். சஃப்வானும் ஆயிஷா ரலியல்லாஹு தனியாக ஒட்டகத்தில் வர்றதை பார்த்தோன்னே ஒரு எதிரி யூதன்லாம் கிடையாது, ஒரு முனாஃபிக் என்ன பண்ண, அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். உபை அப்படின்னா அவனுடைய ஃபேமஸான பேர். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூங்கிறவன் என்ன பண்ணா, சஃப்வானும் ஆயிஷா ரலியல்லாஹுக்கு கள்ள தொடர்பு அப்படின்னு பரப்பிட்டான். யார் மனைவி, நபியோடைய மனைவிக்கும் இன்னொரு ஆம்பளைக்கும் கள்ள தொடர்பு இருக்குது, அதனால தான் இவங்க லேட்டாக வராங்க அப்படின்னு சொல்லி மதீனாவில் பரப்பிட்டான். ஒரு 40 பேர் இந்த விஷயத்தை நம்பி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. குர்ஆன்லேயே வருது, இன்னல்லதீன ஜாஅ பில் இஃப்க், உங்கள்கிட்ட ஒரு தவறான செய்தி வந்துச்சுன்னா உஸ்பத்தன் மின்கும், ஒரு 40 பேர் 50 பேர் சொன்னாலும் சரி அந்த விஷயத்தை, அவ்வளோ சீக்கிரம் அதை நீங்கள் நம்பிடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறோம், வாட்ஸ்அப்பில் டக்குன்னு எல்லாத்தையும் பரப்பி விட்டோம். இப்போ இந்த விஷயம் அப்படியே மதீனா ஃபுல்லாக பரவுது. எல்லாரும் நபியுடைய மனைவி மேலே தவறான விஷயம் சொல்கிறாங்க. இந்த விஷயம் ஆயிஷா ரலியல்லாஹுக்கு தெரியல. இந்த விஷயம் யாருக்கு தெரியல, ஆயிஷா ரலியல்லாஹுக்கு தெரியல. ஆயிஷா ரலியல்லாஹு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அந்த சமயத்தில் கொஞ்சம் பலகீனமாக இருக்காங்க, வீட்டில் படுத்தே இருக்காங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, காலை கடன் நிறைவேற்றுறதுக்காக திருப்பியும் அவங்களுடைய அடிமை பெண் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட போகிறாங்க. அவங்க யார் அப்படின்னா மிஃப்தாஹுடைய தாய், மிஸ்தஹா அப்படின்னு சொல்லி, மிஸ்தஹ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மிஸ்தஹ் அப்படிங்கிறவர் அவருடைய தாய். உடனே என்ன பண்ணுறாங்க, நான் ஆயிஷா ரலியல்லாஹு மிஸ்தஹுடைய தாயோட போயிட்டு திரும்பி வராங்க.
அப்போ மிஸ்தஹுடைய தாய் சொல்கிறாங்க, அவர் ஒரு சஹாபி, மிஸ்தஹின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும், மிஸ்தஹின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆயிஷா அலியார் சொல்கிறாங்க, அப்படிலாம் சொல்லாதம்மா, அவர் பதில் சஹாபி, பதில் போரில் கலந்துக்கிட்டவர், அவரை போய் நீ இப்படி திட்டுற, உனக்கு விஷயமே தெரியாதா, உனக்கும் சஃப்வானுக்கும் கள்ள தொடர்புன்னு அவர் பரப்பி விட்டார் அப்படின்ட்டாங்க. உடனே இதை கேட்டோன்னே ஆயிஷா அலியானுக்கு அழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி ஒன்றும் நடக்கலாங்க, இது இன்னும் இப்படி ஒரு விஷயம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. மதீனா ஃபுல்லாக எல்லாம் அமைதியாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ரொம்ப அமைதியாக இருக்காங்க, ரொம்ப கவலை. ஆயிஷா அலியானும் அழுதுகிட்டே இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வராங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சலாம் மட்டும்தான் சொல்கிறாங்க. ஆயிஷா அலியான்ட்ட பேசுகிறதே இல்லை 2-3 நாளாக. இது ஆயிஷா அலியான் அதுக்கப்புறம் தான் உணர்றாங்க, ஏன் நபி பேசுகிற அப்படின்னு சொல்லி. 3ஆவது நாள் உள்ளே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்கிறாங்க. ஆயிஷா எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. உடனே ஆயிஷா அலியான் சொல்கிறாங்க, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன், என்னை போய் எங்கள் அம்மா வீட்டில் விடுங்க அப்படின்னு அழுகிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ஆயிஷா அலியானை அம்மா வீட்டில் விடுறாங்க. அம்மா வீட்டுடைய வீட்டில் வாசலில் விட்டோடனே ஆயிஷா அலியானோட தாய் என்ன பண்ணுறாங்க, முசாவை செஞ்சு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே உள்ளே போனோடனே அத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு ஆயிஷா அலியான வீடே அழுகிறாங்க. அப்போ ஆயிஷா அலியா சொல்கிறாங்க, உங்கள் எல்லாத்துக்கும் இந்த விஷயம் தெரியுமா, எனக்கு தான் இன்றைக்கி தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரே அழுக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க, வீட்டில் அழுது கொண்டே இருக்கா, அழுது கொண்டு என்ன பண்ணுறாங்க, துவா செஞ்சுக்கிட்டே இருக்கா. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் உட்காந்து தன்னுடைய நெருங்கிய தோழர்கள் இருக்காங்க, மருமகன் இருக்கார்ல உஸ்மான், அலி ரலியல்லாஹு மருமகன் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு கேட்குறாங்க, ஆயிஷா அலியானை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உடனே உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு மனைவியை தேர்ந்தெடுத்திருக்கானா, அது கண்டிப்பாக நல்ல பெண்ணாக தான் இருக்கும், எந்த ஒரு கெடுதியும் இருக்காது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அலி ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, ஆயிஷா அலியான் கூடயே இருக்கக்கூடிய அடிமை இருக்காங்க, அவங்கள்ட்ட பரீரா அப்படின்னு ஒரு அடிமை இருப்பாங்க, ஆயிஷா அலியான் கூடயே இருக்காங்க, பரீராட்ட கேட்டு பார்க்கலாம். உடனே பரீராவை கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, பரீராவே ஆயிஷா அலியான் பற்றி நீ என்ன நினைக்கிற, இவங்களை பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாச்சும் கள்ள தோடுறப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே பரீரா சொல்கிறாங்க, அவங்க ரொம்ப சின்ன பெண்ணு, ரொம்ப பத்தினியான பெண்ணு, அவங்க அந்த மாதிரிலாம் கிடையாது, அவங்க என்ன பண்ணுவாங்க, மாவு ஆட்டுவாங்க, ஆட்டிக்கிட்டே இருக்கப்போ தூங்கிடுவாங்க, அது ஆடு மாடெல்லாம் சாப்பிட்டுட்டு போகும், அது கூட தெரியாமல் தூங்குவாங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன பெண்ணு, அவங்க மேலே இப்படி தவறாக சொல்ல அப்படின்னு அவங்க அதோட முடிச்சுக்கிட்டாங்க. இது வந்து தான் எனக்கு தெரியும் அப்படின்ட்டாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் வீட்டுக்கு போகிறாங்க, சலாம் சொல்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு கிட்ட கேட்குறாங்க, இது மாதிரி இப்படி மக்கள்லாம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன பயான் ஒன்று பேசுகிறாங்க. இது சம்மந்தமாக அல்லாஹ் தான் ஆயத்து இறக்கணும், அது வரலையும் ஆயிஷாவே நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆயிஷா அலியானு அழுது கண்ணீர் தண்ணியே வற்றி போச்சு, ரொம்ப இழைச்சி போயிட்டாங்க, கல் ஈரலில் வந்து ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க, அந்தளவு ரொம்ப அழுக. ஆயிஷா அலியானு சொன்னாங்க தன் அத்தாட்ட, அத்தா நபிக்கு இந்த விஷயத்தில் நீங்கள் பதில் சொல்லுங்கண்ணா. உடனே அபூபக்கர் கல்யாணம் சொன்னாங்க, நான் என்னம்மா பதில் சொல்கிறது அப்படின்ட்டாங்க. அம்மாட்ட சொல்கிறாங்க, நீங்கள் என்னாச்சா நபிக்கு பதில் சொல்லுங்கள், நான் என்ன சொல்கிறது அப்படின்னு அவங்களும் அமைதியாக இருக்காங்க. உடனே ஆயிஷா அலியா என்ன பண்ணுறாங்க, அவங்க பதில் சொல்கிறாங்க, அல்லாஹ் தூய்மையானவன், நான் தூய்மையானவனாக இருக்கேன், நான் தூய்மையான பெண்ணாக இருக்கிறேன், என் மேலே எந்த ஒரு தவறும் இல்லை, நான் எந்தளவு பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்னா, எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தொலைஞ்ச சமயத்தில் யூசுஃபின் மீது தவறான குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறப்ப அவங்க அத்தா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே, சபுருன் ஜமீல், நான் அழகான பொறுமை இருக்கிறேன்னு சொன்னாங்களே, அதே மாதிரி இன்றைக்கி நான் அழகான பொறுமை இருக்கிறேன், அல்லாஹ் தஆலா எனக்கு நற்கூலியை தருவான்னு சொல்லி அவங்க போய் என்ன பண்ணிட்டாங்க, போய் மூலையில் போய் உட்காந்துட்டாங்க, அழுகவே இல்லை. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் வீட்டு வாசலில் வராங்க, வந்தோடனே நபிக்கு ஒரு மாதிரியா மயக்கம் மாதிரி வருது, திண்ணையிலே உட்காந்துட்டாங்க. அந்த மயக்கம் வஹி வந்தது. பொதுவாக நபிக்கு வஹி வரப்போ பயங்கரமாக வேர்க்கும். ஆயிஷா அபூபக்கர் சொல்கிறாங்க, அது குளிர்காலம், பயங்கரமான குளிர், அந்த சமயத்தில் வேர்த்து கொட்டுது. வேர்த்து கொட்டினோடனே அல்லாஹ் தஆலா சூரத்து நூருடைய 11வது வசனத்திலேருந்து, இன்னல்லதீன ஜாஅ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை இறக்குறான். 40 பேர் அப்போ 50 பேர் வந்து சொன்னாலும் நீங்கள் அதை நம்பாதீங்க. லா தஹ்சபூஹு ஷர்ரல் லக்கும், நீங்கள் ஒரு விஷயத்தை நினைப்பீங்க இது எனக்கு கெடுதுன்னு சொல்லி, பல் ஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். பிகுல் இம்ரிஇம் மின்ஹும் மக்தஸப மின் இஸ்மி, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய பாவத்துடைய தண்டனை அனுபவிச்சே தீர்வான். வல்லதீன தவல்லா கிப்ரஹு மின்ஹும் லஹு அஸாபுன் அலீம், யார் பெருமை கொண்டு இந்த உலகத்தில் திரிகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வேதனை வந்தே தீரும் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. லவ்லா இதா சமிஅத்துமூஹு ظنல் முஃமினீன், மூமினீன்கள்லாம் மனசில் எண்ணக்கூடிய விஷயத்தை உண்மைன்னு சொல்லி வெளியே பரப்பாதீங்க. நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மூமினீன்களே
நீங்கள் மனசில் ஒன்று நினைப்பீங்கல்ல, அந்த பொம்பளை இப்படி, அந்த ஆள் இப்படி, இவன் இப்படி, அவன் இப்படி. உன் மனசில் நினைக்கிற விஷயத்தை வெளியே சொல்லாத. நீ மனசில் நினைக்கிறதெல்லாம் கரெக்டு கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை இறக்கி, ஆயிஷா ரலியல்லாஹு உண்மையான பத்தினி பெண் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா 10 வசனத்தை இறக்கணும். இந்த வசனம் இறங்கணும்னு என்ன ஆயிடுச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு சுபச்செய்தி சொன்னாங்க. உடனே ஆயிஷா ஒரே வார்த்தை சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு பேர் மிகவும் இட்டு கட்டின ஒரு 4 பேர் இருந்தாங்க. அந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், மிஸ்தஹ், அதுக்கப்புறம் வந்து ஹம்சா அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி, ஹம்சா இல்லை ஹம்சா, அதுக்கப்புறம் ஹஸ்ஸான் இப்னு சாபித். இவங்க எல்லாத்துக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 80 சவுக்கடி கொடுத்தாங்க. பொதுவாக இட்டு கட்டுறவங்களுக்கு இஸ்லாத்தில் தண்டனை 80 சவுக்கடி. செய்யாத ஒன்றை நீ சொன்னீன்னா இஸ்லாமிய சட்டமாக இருந்தால் 80 சவுக்கடி. அப்படி என்ன பண்ணுறாங்க, அந்த 4 பேர்த்துக்கும் 80 சவுக்கடி கொடுத்தாங்கன்னு வருது. அதனால் நம்மளுடைய நாக்கை என்ன பண்ணணும், கண்ட்ரோலாக வச்சுக்கணும். கண்டபடி அடுத்தவர்களை கண்ணால் எதையும் நம்ம கண்ணால் பார்த்தா கூட அதை மறைக்கிறது தான் சிறந்ததுன்னு வரும். நாவை எந்த அளவு கண்ட்ரோலாக வச்சுருக்கோமோ அந்தளவு இந்த உலகத்துலேயும் ஆகரத்துலேயும் வெற்றி பெறலாம் இன்ஷா அல்லாஹ்.